தனிந்தாரோ தனேதானேனோ ஏ தன்னானிதானே தனிந்தாரோ தனேதானேனோ. ஐயோ கடவுளே, என் 2 பேர குழந்தைங்க முத்துக மாதிரி படுத்திருக்கேன். என் மருமக ஐயோ. அடடடடா, ஒரு ராணி ஒரு ராஜாவா? நல்லா ஜம்முன்னு போய் படுத்துட்டாங்களே அம்மா கிட்ட. வாங்க 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 வாங்க, தாத்தா கிட்ட வாங்க, தங்கங்களா வாங்க. ஒரு பையன் ஒரு பொண்ணு இப்படி அழகா பெத்தெடுத்திருக்கிற நேரத்துல அப்பா ஒரு பக்கம் படுத்து கிடக்குறான், அம்மா ஒரு பக்கம் படுத்து கிடக்குறான். உங்களுக்கு இந்த நிலைமை வந்துருச்சு. ஐயோ, உங்க 2 பேரையும் எப்படி பாத்துக்கணும்னு 2 பேரும் எவ்வளவு நாள் பேசியிருக்காங்க தெரியுமா? ஆனா நீங்க பிறந்து இவ்வளவு நேரம் ஆகியும் இன்னும் ஒருத்தர் கூட கண்ணு முழிச்சு பாக்கலையே. ஐயா, என்ன மலரு, இந்த 2 பிஞ்சுகளும் இந்த உலகத்துக்கு வந்து கொஞ்ச நேரம் தான் ஆகுது. அவங்க கிட்ட நல்லா ஜாலியா பேசு, அழுதுகிட்டே இருக்காத. நம்ம என்ன பேசுறோம்னு குழந்தைங்க கேட்பாங்க தெரியுமா? கஷ்டமா இருக்குங்க. சந்துரு கண்ணு மொழிப்பானான்னு கூட தெரியல. தன்மையும் பாருங்க, எவ்வளவு கஷ்டப்பட்டு 2 பிள்ளைங்களை பெத்தெடுத்திருக்கா. ஆபரேஷன் வேற பண்ண உடம்பு. பாவம் 2 பேரும். எனக்கு எவ்வளவு வருத்தமா இருக்கு தெரியுமா? மலரம்மா, எல்லாரையும் விட தன்மைக்கு தான் ரொம்ப கஷ்டம்னு ரொம்ப பயந்தோம். ஆனா இப்போ தன்மையும் நல்லா இருக்கா, குழந்தைங்க 2 பேரையும் நல்லபடியா பெத்தெடுத்துட்டா. அதே மாதிரி சீக்கிரமா சந்துரு மாமாவும் நல்லாயிடுவாரு. நீங்க கவலைப்படாதீங்கம்மா. அம்மாடி நிம்மதி, தன்மை எப்பமா கண்ணு முழிப்பா? அப்பா, தன்மைக்கு அனஸ்தீஷியா கொடுத்துருக்காங்க. அதாவது மேலே மட்டும் உணர்ச்சி இருக்கிற மாதிரி கீழே உணர்ச்சி இல்லாத மாதிரி தான் கொடுத்து ஆப்ரேஷன் பண்ணாங்க. அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்மளுக்கு நார்மல் ஆகும்னு சொல்லியிருந்தாங்கப்பா. எனக்கு தெரிஞ்சு ஒரு 2 hours ஆகும்னு நினைக்கிறேன். சரிம்மா, ஒன்னும் பிரச்சனை இல்ல. பொறுமையாவே என் மருமக என் பேர குழந்தைங்க பாக்கட்டும். அது வரைக்கும் நானே வச்சிருக்கேன். என் மலரு, அந்த குழந்தைய என்கிட்ட கொடு. இந்த குழந்தையம்மா? உங்களால ஒரே நேரத்துல 2 குழந்தைய பிடிக்க முடியுமா? என்ன பேசுறீங்க நீங்க? ஏய், உனக்கு தெரியாதுடி, தன்மை இப்படி படுத்திருக்காளே, இது மாதிரிதான் நீயும் படுத்திருந்த. இந்திரனையும் சந்திரனையும் நர்ஸு கொண்டு வந்து என் கையில கொடுக்கும்போது இப்படிதான் 2 கையில 2 ராஜாக்களையும் புடிச்சு வச்சிருந்தேன். இப்போ ஒரு ராணி ஒரு ராஜாவை பிடிக்கிறதுக்கு என்னால முடியாதா? அது அந்த காலங்க. நீங்க அப்ப நல்லா இருந்தீங்க, பிடிச்சிக்கிட்டீங்க. இப்ப உங்களுக்கு வயசாயிடுச்சு, பேசாம இருக்க முடியலையா? ஏய், நீ குழந்தைங்களை மட்டும் கூடு, நான் எப்படி பாத்துக்கிறேன்னு மட்டும் பாரு. நீ கொடுத்துட்டு வேலையை பாரு போ. அம்மா, அப்பா தான் ஆசைப்படுறாருல, கொடுங்கம்மா. இங்க பாருங்க, இப்ப பிறந்த பிஞ்சு குழந்தைங்க. நல்ல பத்திரமா பிடிச்சுக்கோங்க, கெட்டியா பிடிக்கணும். ஏய், அதெல்லாம் நான் பாத்துக்குவேன், நீ கூடு. பார்த்து பத்திரம் சொல்லிட்டேன். வாங்க வாங்க வாங்க, ராணி குட்டி ராஜா குட்டி. என் செல்ல முத்துக்கு 2 பேரும் வந்தாச்சு. அம்மா அப்பா 2 பேரும் கொஞ்ச நேரத்துல கண்ணு முழிச்சிருவாங்க. அது வரைக்கும் இந்த தாத்தாவோட டார்ச்சர்ல தான் நீங்க இருக்க போறீங்க. ஓகே? நிம்மதி, தன்மையை பார்த்துக்கோமா. நான் சந்திரன் கிட்ட போறேன். சரிம்மா. இந்திரன் எங்கம்மா? சந்திர மாமா கிட்டேயும் இல்ல, ஃபோன் பண்ணாலும் ஸ்விட்ச் ஆஃப்லேயே இருக்கு. நான் தான் அவனை வீட்டுக்கு அனுப்பியிருக்கேன். ஜெசி சந்துருவோட பழைய ஃபைல்ஸ் எல்லாம் கேட்டா, அதெல்லாம் எடுத்துட்டு வரதுக்கு போயிருக்கான். அவசரமா வந்ததுல சார்ஜர்லாம் எடுத்துட்டு வரல, அதையும் எடுத்துட்டு வரதுக்காக போயிருக்காமா. ஓ, சரிங்கம்மா. சரி, நீ பாத்துக்கோ, நான் சந்துரு கிட்ட போயிட்டு வரேன். பாத்துக்கிறேம்மா. நிம்மதி, இங்க பாருமா, ஒண்ணு சந்திரன் மாதிரியும் ஒண்ணு தன்மை மாதிரியும் 2 பேரும் ஆளுக்கு ஒருத்தர் மாதிரியும் அழகா இருக்காங்க. பா, பிறந்தோடனே எல்லா குழந்தைங்களும் ஒரே மாதிரி தானப்பா இருப்பாங்க. அதுக்குள்ள உங்களுக்கு ஃபேஸ் எல்லாம் தெரிஞ்சிச்சா? அதெல்லாம் இல்லம்மா, என் பேர குழந்தைங்களோட முகம் எனக்கு நல்லாவே தெரியுது. ஒண்ணு என் பையன் மாதிரி இருக்கான், இன்னொன்னு என் மருமக மாதிரி இருக்கா. சரிம்மா, தன்மை கண்ணு முழிச்சோடனே என்கிட்ட வந்து சொல்லு, நான் குழந்தைங்களை கொண்டு வரேன். அது வரைக்கும் இந்த 2 குட்டிங்களுக்கும் நான் இந்த ஹாஸ்பிட்டல்ல சுத்தி காமிக்கிறேன். என்னது, ஹாஸ்பிட்டல்ல சுத்தி காமிக்க போறீங்களா? அப்பா, அவங்க பார்க்க கூட மாட்டாங்களே. அதெல்லாம் உங்களுக்கு புரியுமா? அவங்க நல்ல சத்தத்தோட நல்லா அந்த ஹாஸ்பிட்டலால சுத்தி பார்த்துட்டு நல்லா ஜாலியா இருக்கட்டும். இப்படியே உள்ளே அடைச்சு கிடந்தா நல்லாவா இருக்கும்? நான் போறேன், நீ பார்த்துட்டு சொல்லு. சரிப்பா. தன்மை, 2 குழந்தைங்களும் அவ்வளோ அழகா பிறந்தாச்சுடி. ஆனா உன்கிட்ட சொல்றதுக்கு தான் முடியல. நீ உள்ளுக்குள்ள என் குழந்தைங்க நல்லபடியா பிறந்துச்சான்னு யோசிச்சுக்கிட்டே இருப்பல்ல. உண்மையா சொல்றேன், நல்லபடியா பிறந்திருக்காங்க. 2 பேரும் அவ்வளோ அழகா இருக்காங்க. ஒரு பையன் ஒரு பொண்ணுன்னு சூப்பரா கியூட்டா இருக்காங்கடி. நீ சீக்கிரம் கண்முழிச்சு வா. நீ வந்தாதான் சந்திர மாமாவும் கண்முழிப்பாரு. அவர் இப்ப மயக்கத்துல இருக்காரு. நீ இன்னும் மயக்கத்துல இருக்கன்னு அவருக்கு தெரியல, அவர் மயக்கத்துல இருக்காருன்னு உனக்கும் தெரியல. சீக்கிரம் வாங்க. 2 பேரும் கண் முழிச்சோடனே டக்குன்னு இந்த ஹாஸ்பிட்டலை விட்டுட்டு வீட்டுக்கு போகலாம். இங்க இருக்கவே ஒரு மாதிரி இருக்கு. இந்த கொஞ்ச நேரத்துல நீ ரொம்ப கஷ்டப்பட்டுட்ட தன்மை. என்னால உன்னை பார்க்க கூட முடியல. வீட்டுல அவ்வளோ பிளட் லாஸ். இங்க தூக்கிட்டு வந்தா ஸ்டெஃபி
ஒரு குழந்தை தான் நல்லா இருக்கு, இன்னொரு குழந்தை மூமெண்ட்டே இல்லைன்னு சொன்னோன்னே என் ஹார்ட்டே நின்றுச்சு தெரியுமா? ரொம்ப கஷ்டப்பட்டு 2 குழந்தைங்களையும் பெத்தெடுத்திருக்க. இதுக்காகவே வீட்டுக்கு போய் ஃபுல்லா செலிப்ரேட் தான் பண்றோம். சுடரு, அழாதம்மா. இப்போதான் நம்ம எல்லாம் ஒண்ணா வந்துட்டோம்ல, அப்புறம் எதுக்கு அழுதுகிட்டே இருக்க? அக்கா, எனக்கு ஒரு வாரமாவே தோணிக்கிட்டே இருந்துச்சுக்கா. ஏதோ தொலைஞ்ச விஷயம் நம்ம கைக்கு வர மாதிரியே இருந்துச்சு. நான் கூட நிம்மதி கிட்ட சொல்லிக்கிட்டே இருந்தேன், என்னமோ நான் தொலைச்சது எனக்கு வர மாதிரியே இருக்கு, நிம்மதின்னு. அதே மாதிரியே 30 வருஷம் கழிச்சு என்னை பார்த்துட்டேன். அதுவே எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம்க்கா. எங்க ஒன்ன பார்க்காமையே போயிருவோமோன்னு ரொம்ப நாளா வருத்தப்பட்டிருக்கேன்க்கா. நல்ல வேலை, கடைசியா கடவுள் என் கண்ணுல ஒண்ணு காமிச்சிட்டாரு. இது போதும்க்கா. இதேதான் சுடரு, நானும் யோசிச்சிருக்கேன். எங்க உங்க எல்லாரையும் பார்க்காம போய் சேர்ந்துருவோமோன்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா கடவுள் புண்ணியத்துல கடைசி ஒண்ணு பார்த்துட்டேன். இப்போ ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆமா, உன் வீட்டுக்காரங்க? அவரு கோயிலுக்கு போயிருக்காருக்கா. தன்மைக்கும் நல்லா ஆகணும், சந்திரனுக்கும் நல்லா ஆகணும்னு வேண்டதுக்காக போயிருக்காரு. வந்துட்டாரு என்னன்னு தெரியல. சந்திரனா? அது யாரு? நம்ம தன்மையோட வீட்டுக்காருக்கா. அவருக்கும் தன்மைக்கும் கல்யாணம் ஆகும் போது அவருக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. அப்போ பழசெல்லாம் மறந்துட்டாரு. அதுக்கப்புறம் கல்யாணம் ஆயிடுச்சு. இப்ப குழந்தைங்க பிறக்கும் போது ஒரு குழந்தை நல்லா இருக்கு, ஒரு குழந்தை கொஞ்சம் மூமெண்டே இல்லாம கிரிட்டிக்கலான கண்டிஷன்ல இருக்குன்னு கேள்விப்பட்டோன்னே அவருக்கு மறுபடியும் மயக்கம் வந்துருச்சு. ஏற்கனவே தலையில அடிபட்டுதான் பழசெல்லாம் மறந்தாரு. இப்போ மறுபடியும் அதே மாதிரி மயக்கம் வந்திருக்கு. என்னன்னு தெரியலக்கா. அவரை தனியா பெட்ல அட்மிட் பண்ணிருக்கோம். ஐயோ கடவுளே. ஆமாக்கா, தன்மைக்கும் சந்திரனுக்கும் மட்டும் என்னன்னு தெரியல, அவங்களுக்கு அடி மேல அடியா விழுந்துகிட்டே தான் இருக்கு. இல்லம்மா, அப்படி நினைக்காத. தொடர்ந்து அடி விழுந்துகிட்டே இருக்குன்னா கண்டிப்பா நல்லபடியா வாழ போறாங்கன்னு அர்த்தம். 2 குழந்தைங்களோட சூப்பரா வாழ போறாங்க, பாத்துக்கிட்டே இரு. அக்கா. என்னம்மா? அக்கா, ஐயோ, இதை கேட்கணும்னு நினைச்சு சுத்தமா மறந்துட்டேன். ஆமா, நீ யாரை பார்த்துக்கிட்டு ஹாஸ்பிட்டல்ல இருக்க? நீ யாருக்காகவோ ஹாஸ்பிட்டல்லே தங்கி இருக்கன்னு சொன்னாங்க. யாருக்கா? அது வேற யாரும் இல்ல, உன்னோட மாமியார் தான். மாமியாரா? உங்களுக்கு என்ன காச்சு? எல்லாம் வயசு பிரச்சனை தான். ஆனா கடைசி மூச்சு வரைக்கும் புடிச்சுக்கிட்டே இருக்காங்க. எப்படியாவது என் பையனை பார்க்கணும், என் மருமகளை பார்க்கணும், என் பேர பிள்ளைங்களை பார்க்கணும், என் கொள்ளு பேர பிள்ளைங்களை பார்க்கணும்னு. அதுக்காக தான் அவங்க மூச்சை கையிலேயே பிடிச்சிட்டு இருக்காங்க. அக்கா, என்னக்கா சொல்ற? அவங்களுக்கு இங்கதான் அட்மிட் பண்ணிருக்கியா? ஆமா சுடரு. அக்கா, வாக்கா போய் பார்க்கலாம். இரு சுடர், அவசரப்படாத. அவங்க எல்லாரையும் ஒண்ணா நிக்க வச்சு பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்க. தன்மையும் எந்திரிச்சு நல்லபடியா வரட்டும், மாப்பிள்ள சந்திரனும் நல்லபடியா வரட்டும். 2 குழந்தைங்களை தூக்கிட்டு எல்லாத்தையும் ஒரே நேரத்துல பார்க்கட்டும். அதுதான் அவங்களுக்கு பெரிய சந்தோஷமே. அக்கா, அது வரைக்கும் அதை ஜன்னலையாவது எட்டி பார்த்துட்டு வரேக்கா. அவங்க எல்லாரையும் கஷ்டப்படுத்திட்டு நாங்க 2 பேரும் சந்தோஷமா இருக்கணும்னு போயிட்டோம். இப்ப அந்த குற்ற உணர்ச்சியிலே இருக்கேங்க்கா. இப்ப வரைக்கும் எனக்கு அம்மா செத்து போடுது, ஏத்துக்கவே முடியலக்கா. அதையே சொல்லாத சுடரு, அது அம்மாவோட நேரம், அவ்வளவுதான். அதுக்கு நீதான் காரணம்னு உன்னை மட்டுமே சொல்லிட முடியாது. நீ தைரியமா இரு, சந்தோஷமா இரு, அதை பத்தி கவலைப்படாத. சரி, அம்மாவை அப்புறமா பாத்துக்கலாம். முதல்ல தன்மை நல்லா இருக்காளா, தன்மைக்கு குழந்தைங்க நல்லா இருக்கா, அப்புறம் மாப்பிள்ள எல்லாரும் நல்லா இருக்காங்களான்னு போய் பார்த்துட்டு வரலாம். வா. சரிக்கா. அக்கா, ஒரு 5 நிமிஷம்க்கா. என்னம்மா, என்னாச்சு? கொஞ்ச நேரம் மடியில படுத்துக்கவா? இருந்து பிரிந்த பகுதி இங்கே, நான் இழந்த சிரிப்பும் இதய துடிப்பும் மீண்டும் இங்கே. இந்த நொடி நேரம் என்னுயிரே ஈரம், கண்ணிலே காலம் நின்று விடுமா? இந்த நொடி நேரம் என்னுயிரே ஈரம், கண்ணிலே காலம் நின்று விடுமா? அம்மா, என்ன பண்றாங்க இந்த மேடமும் அம்மாவும்? குழந்தைய கூட பிறந்தோடனே ஃபர்ஸ்ட் இவங்க கிட்ட தான் அம்மா கொடுக்க சொன்னாங்க. நான் கூட ரத்தம் கொடுத்து தன்மைக்கு ஹெல்ப் பண்ணதுனால அப்படி பண்ண சொல்றாங்கன்னு நினைச்சா, இங்க வந்து இவங்க மடியில படுத்து அழுதுட்டு இருக்காங்க. யாரா இருக்கும் இவங்க? அந்த மேடம் தானே, அதுக்கு எதுக்கு இவங்க மடியில படுத்து அழுகுறாங்க? மா, சொல்லுடி. மேம் நல்லா இருக்கீங்களா? என்ன ஞாபகம் இருக்கா? நான் தான் நிம்மதி. நல்லா இருக்கேம்மா, நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் மேம். ஆமா, அம்மா ஏன் உங்க மடியில? அம்மா, தன்மை கண்ணு முழிச்சிட்டா. அவ உங்களை தான் தேடிட்டு இருக்கா. என்ன நீ சொல்ற? தன்மை கண்ணு முடிச்சிட்டாளா? ஆமாம்மா, வாங்க. தோ வரேன்டி. அம்மா, குழந்தைங்க எங்க? மேகநாதன் அப்பா தூக்கிட்டு போனாரு. நான் போய் அப்பாவே கூட்டிட்டு வரேன், நீங்க போங்க.
சரிடி, உங்க அப்பா வந்துட்டாரா? இல்லம்மா இன்னும் வரல. சரி, நான் போய் தன்மையை பார்க்கறேன். உங்க அப்பாவை பார்த்தீங்கன்னா அங்க வர சொல்லு. சரி. தன்மை, தன்மை கண்ணு, உயிர் போய் உனக்கு உயிர் வந்திருக்கு கண்ணு. ஐயோ, கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும். அம்மா, அம்மா, எனக்கு குழந்தைங்க நல்லபடியா பிறந்துட்டாங்களா? அப்புறம் சந்திர எங்கம்மா? எனக்கு வலிக்கு விட்டு கீழே விழுந்தது மட்டும் தான் ஞாபகம் இருக்கு. அப்புறம் எதுவுமே ஞாபகம் இல்லையேம்மா. ஒன்றும் பதட்டப்படாதம்மா. உன்னோட 2 குழந்தைகளும் நல்லபடியா பிறந்துட்டாங்க. உனக்கு ஒரு பையன் ஒரு பொண்ணு. சிசேரியன் பண்ணி தான் கண்ணு எடுத்தாங்க. நீ கீழே விழுந்தோடனே ரத்தம் நிறைய போயிடுச்சா? இவங்க தான் உனக்கு ரத்தம் கொடுத்தாங்கம்மா. அதுக்கப்புறம் தான் உனக்கு சி செக்ஷனே பண்ணி குழந்தைங்களை எடுத்தாங்க. 2 பேரும் நல்ல ஆரோக்கியமா இருக்காங்க. அப்பா தான் குழந்தைங்களெல்லாம் வச்சிட்டு இருக்காரு. அம்மா, எனக்கு குழந்தைங்க பிறந்துட்டாங்களா? எங்க என் குழந்தைங்க? கூட்டிட்டு வாங்கம்மா, கூட்டிட்டு வர சொல்லுங்க, நான் பார்க்கணும். அம்மா, சந்திர எங்க? சந்திர தான் வச்சிருக்காரா? அம்மா, கூட்டிட்டு வர சொல்லுங்கம்மா. தன்மை, தன்மை, நான் சொல்றத கொஞ்சம் பொறுமையா கேளுமா. மாப்பிள்ளைக்கு மயக்கம் வந்துச்சுமா. அவரை வேற பெட்ல அட்மிட் பண்ணியிருக்கோம். அவருக்கு ஸ்கேன்லாம் எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்காங்கம்மா. நீ கொஞ்சம் பொறுமையாரு. அம்மா, அம்மா, என்ன சொல்றீங்க? சந்திரவுக்கு என்னம்மா ஆச்சு? அம்மா, அம்மா, நான் சந்திரவை உடனே பார்க்கணும். வேற பெட்ல அட்மிட் பண்ணிருக்காங்களா? சந்திர, அம்மா, நான் சந்திரவை பார்க்கணும்மா. என்னை கூட்டிட்டு போங்க. குழந்தைங்கள நான் பார்க்கணும். கூட்டிட்டு வாங்கம்மா ப்ளீஸ். தன்மை அழாத. மாமாக்கு ஒன்றும் இல்லை. மாமா பெட்டர் ஆகிட்டு தான் வராரு. உனக்கு திடீர்னு இப்படி ஆனதுனால அந்த ஷாக் தாங்க முடியாம தான் மயக்கம் வந்துச்சு. வேற ஒன்றும் இல்லை. இல்லடி, அவர் ஏற்கனவே பழசெல்லாம் மறந்ததுனால அப்பப்ப தலை வலிக்குதுன்னு சொல்லிட்டே இருப்பாரு. இப்ப இந்த மாதிரி வேற நடந்துச்சு. தலையில வேற ஏதாவது பிரச்சனையா இருக்குமோன்னு பயமா இருக்கு. வயிறு வேற வலிக்குது. என்னடி ஆச்சு எனக்கு? தன்மை உனக்கு சி செக்ஷன் பண்ணிருக்காங்க. நீ இப்படி எல்லாம் ஸ்ட்ரெஸ் ஆகி அழுவாத. ஃப்ரீயா ரிலாக்ஸ்டா இரு. குழந்தைங்கள அப்பா தான் வச்சிருக்காரு. இப்ப கூட்டிட்டு வந்துருவாரு. நான் கூப்பிட்டுருக்கேன், வருவாரு. வெயிட் பண்ணு. தன்மை, தன்மை, ஐயா எனக்கு பேர குழந்தைங்க பிறந்துட்டாங்களா? ஐயோ கடவுளே, என் பிள்ளைய பார்க்கணும், என் பேர குழந்தைங்கள பார்க்கணும். தன்மை, தன்மை. இவங்க யாரு? இவங்க என்ன? ஒண்ணுமே புரியலையே. வாங்க, எப்படி இருக்கீங்க? அக்கா, எங்களும் மன்னிச்சிருக்கா. ஐயோ அக்கா. ஐயோ தம்பி, என்ன நீங்க போய் ஏன் காலில் விழுந்துட்டு எந்திரிங்கப்பா. இல்லக்கா, உங்க கால விழுறதுல எந்த தப்பும் இல்ல. உங்களதான் இவ்வளவு நாளா தேடிக்கிட்டு இருந்தேன். எங்களால உங்க வாழ்க்கையும் போயிருச்சேக்கா. இன்னைக்கு உங்களை பாப்பேன்னு சத்தியமா எதிர்பார்க்கலக்கா. அக்கா, எங்களை மன்னிச்சிருங்க. ஐயோ தம்பி, ஒன்றும் இல்லை, எந்திரிங்க. நீங்க ஃபர்ஸ்ட் எந்திரிங்க. அம்மா, என்ன நடக்குதுங்க? யாருமா இவங்க? நானும் ரொம்ப நேரமா குழம்பி போய் நிக்கிறேன். இவங்க தன்மைக்கு பிளட் கொடுத்தவங்க தானே? இல்ல நிம்மதி, இவங்க தன்மைக்கு பிளட் கொடுத்தவங்க மட்டும் இல்ல, எனக்கு உயிர் பிச்சை போட்டவங்கடி. இவங்க வேற யாரும் இல்லடி, என்னோட அக்கா கயல்விழி, உங்க 2 பேரோட பெரியம்மாடி. பெரியம்மா? ஆமாம்மா, உங்க அம்மாவை என்னையும் சேர்த்து வச்சது இவங்க தான். அம்மா, நீங்க தான் எங்களோட பெரியம்மாவா? உங்களை நாங்க எவ்வளவு நாளா தேடிக்கிட்டு இருக்கோம்மா. ஆனா நீங்க இவ்வளவு பக்கத்துல இருந்திருக்கீங்க. அதுவும் நான் உங்க கூடயே 2 நாள் டிராவல் பண்ணியிருக்கேன். அப்ப கூட எனக்கு தெரியவே இல்லையே. பெரியம்மா. ஆமாம்மா, நீ என் கூட தான் இருந்திருக்க. எனக்கும் ஒன்று தெரியவே இல்லை. உங்க அம்மாவை பார்த்ததுக்கு அப்புறம் தான் நீங்களாம் என்னோட பொண்ணுங்கன்னு எனக்கு தெரியும். நான் இதுக்கு முன்னாடி தன்மைக்கிட்டையும் பேசியிருக்கேன். ஒரு வாட்டி ஹாஸ்பிட்டலில் அவளை பார்த்துருக்கேன். அவள் தடுமாறி விழ போனா. அப்போ பிடிச்சி ஆட்டோவில் கொண்டு வந்து விட்டேன். அப்போல்லாம் நீங்கள் தான் என் பொண்ணுங்கன்னு எனக்கு தெரியாமல் போயிடுச்சு. மீதி எப்படிலாம் விளையாண்டுருக்கு பாருங்களேன். பெரியம்மா, எனக்கு நீங்க தான் ரத்தம் கொடுத்தீங்களா? ஆமா தன்மை, உன்னோட ரேட் பிளட் குரூப் எங்கேயுமே கிடைக்கல. கடைசியில எங்க அக்காவுக்கும் உனக்கும் தான் இருந்திருக்கு பாரு. எங்க அக்காவுக்கு என்ன ரத்தம்னு கூட எனக்கு தெரியாது. ஆனா அது கரெக்டா வந்து உனக்கு கொடுத்துருக்கு. ரொம்ப தேங்க்ஸ் பெரியம்மா. என் உயிரை காப்பாத்தி என் 2 குழந்தைங்களோட உயிரையும் காப்பாத்திருக்கீங்க. ரொம்ப தேங்க்ஸ். என்னம்மா
தேங்க்ஸ் எல்லாம் சொல்லி என்னை வேற ஒருத்தி ஆக்கிட்டீங்க. நீங்கள் 2 பேரும் என் பொண்ணுங்க தான். உங்களுக்கு நான் கொடுக்காம வேற யார் கொடுப்பா? சரி, நம்ம பொறுமையா வீட்டில் போய் பேசிக்கலாம். நீ இன்னும் ஒரு 2 குழந்தைங்களையும் உன் வீட்டுக்காரையும் பார்க்கல. வா போய் பார்க்கலாம். ஆமா பெரியம்மா, என் 2 குழந்தைங்கள நான் இன்னும் பார்க்கவே இல்லை. என் வீட்டுக்காரையும் நான் பார்க்கணும். சந்திரு, எங்களுக்கு என்ன ஆச்சு? ஒரு 2 குழந்தைங்களும் முத்துங்க மாதிரி அவ்வளோ அழகா இருக்காங்க. நீ கவலைப்படாம இரு. அம்மா, என்ன எப்படியாவது சந்திரு கிட்ட கூட்டிட்டு போங்க ப்ளீஸ். தன்மை இருமா, நான் ஜெசி டாக்டர்கிட்ட சொல்லி சந்திரு மாப்பிள்ள பெட் பக்கத்துலயே உனக்கு ஒரு பெட் போட சொல்றேன். நீ அவர் பக்கத்துல ஏறு. நீ ஏதாவது பேசினா அவருக்கு கொஞ்சம் நினைவு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. சரிம்மா. சந்தோஷ், என்னென்னலாமோ ட்ரை பண்ணிட்டோம். ஆனால் சந்துருக்கு எதுவுமே ஞாபகம் வர மாட்டேங்குது. நம்ம என்ன பண்ணுறது? அவருக்கு கண்ணு முழிச்சாவது அட்லீஸ்ட் அவர் என்ன ஸ்டேட் ஆஃப் மைண்டில் இருக்காருன்னு தெரியும். அதுவும் இல்லை. இப்போ என்ன பண்ணலாம்? நானும் அதை தான் ஜெசி யோசிச்சுட்டு இருக்கேன். என்ன பண்றதுன்னு எனக்கும் ஒன்றும் புரியல. வேற வழி இல்லை சந்தோஷ். சந்துரு கண் முழிக்கிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஸ்கேன் ரிப்போர்ட்ல எல்லாமே நல்லா இருக்கு, எல்லாமே நார்மலாகவும் இருக்கு. அப்படி இருக்கிற பட்சத்தில் சந்துரு ஏன் இன்னும் கண்ணு முழிக்கலன்னு தான் எனக்கு தெரியல. நம்ம ஃபுல் பாடி ஸ்கேனே பண்ணிட்டோம். எல்லாமே நார்மலாக இருக்கிற பட்சத்தில் இப்போ ஏன் சந்துரு மயக்கத்தில் இருக்காருன்னு புரியல. ஜெசி, நிம்மதி வாங்க. என்னாச்சு? தன்மைக்கு எதுவும்? இல்லை ஜெசி, தன்மை சந்துரு மாமாவை பார்க்கணுன்னு ரொம்ப அழுவுறா. ப்ளீஸ் ஜெசி, தன்மையை இங்கே அலோவ் பண்ண முடியுமா? அவள் இப்போ தான் மயக்கத்தில் இருந்து தெளிஞ்சாளா? அவள் சுயநினைவுக்கு வந்ததுக்கு அப்புறமா மாமா இங்கே இருக்காருன்னு தெரிஞ்சோடனே ரொம்ப பயப்பட்டுட்டா. அதான் ஜெசி, இங்கே பக்கத்துலேயே பெட் அரேஞ்ச் பண்ணி தன்மையை இங்கே கூட்டிகிட்டு வர முடியுமா? நோ ப்ராப்ளம் நிம்மதி, நாங்கள் அரேஞ்ச் பண்ணி தரோம். பட் நாங்கள் சந்துருவோட எல்லா ஸ்கேன் ரிப்போர்ட்டையும் ஃபுல்லாக வெரிஃபை பண்ணிட்டோம். சந்துரு இஸ் டோட்டலி ஃபைன். அவருக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஆனால் ஏன் இன்னும் கண்ணு முழிக்கலன்னு தான் எங்களுக்கு தெரியல. நாங்களும் அவர்கிட்ட பேசியும் பார்த்துட்டோம். பட் ஹீ இஸ் நாட் ரெஸ்பாண்டிங். மேபி தன்மை ஏதாவது பேசினானா மிராக்கல் நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஓகே, ப்ளீஸ் அது மட்டும் கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணி கொடுங்க. ஓகே, நர்ஸ் கிட்ட சொல்லி அரேஞ்ச் பண்ண சொல்றேன். பார்த்து அந்த சைடா கொண்டு போங்க. இந்த சைடு வச்சா இங்க ட்ரிப்ஸ் எல்லாம் ஏறுது, அதெல்லாம் வயர் இழுத்துக்கும். அந்த சைடு கூட்டிட்டு போனீங்கன்னா பெட்டரா இருக்கும். சந்துரு, 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 இங்கே பாருங்க சந்துரு, உங்க தன்மை வந்திருக்கேன். சந்துரு, நம்மளுக்கு குழந்தை பிறந்துட்டாங்க சந்துரு. நம்ம ஆசைப்பட்ட மாதிரி ஒரு பையன் ஒரு பொண்ணுன்னு 2 பேரும் நல்லபடியா ஆரோக்கியமா பிறந்திருக்காங்க சந்துரு. நானும் நல்லா இருக்கேன், குழந்தைங்களும் நல்லா இருக்காங்க. இப்போ நாங்கெல்லாம் நல்லா இருக்கும் போது நீங்க இப்படி சுய நினைவே இல்லாம இருந்தா நாங்க என்ன சந்துரு பண்றது? சந்துரு, எந்திரிங்க சந்துரு. சந்துரு, இல்ல இல்ல, என் சந்துருக்கு ஒன்றும் ஆகல. சந்துரு, சந்துரு, உங்களுக்கு ஒன்றும் ஆகாது, எனக்கு தெரியும். சந்துரு, இங்கே பாருங்க, நான் தன்மை வந்திருக்கேன். நம்ம குழந்தைங்களும் நம்ம கிட்ட வந்துடுவாங்க. நீங்கள் சீக்கிரமா எந்திரிச்சு நம்ம 2 குழந்தைங்க கூட ஜாலியாக விளையாடதான் போறீங்க. சந்துரு, 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 மொழிங்க சந்துரு. குழந்தைய கூட்டிட்டு வாங்க. குழந்தைய கூட்டிட்டு வாங்க. சந்துரு பார்க்கணும், சீக்கிரம். தன்மை, இந்தம்மா, இதுதான் உன் பையன் குழந்தை. என் பையன், என் பையன் அப்படியே சந்துரு மாதிரியே இருக்கான் என் பையன். சந்துரு, இங்க பாருங்க சந்துரு, கண்ணை முழிச்சு பாருங்க. உங்க புள்ள அப்படியே உங்களோட ஜெராக்ஸ் மாதிரியே இருக்கான் பாருங்க சந்துரு. கடலைந்தாறு மலையாய் நூறு இவை தாண்டித்தானே பெற்றேன் உன்னை. உடல் சோவாது பிணியோவாது பல நூறாண்டு நீ ஆழ்வாய் மண்ணை. சந்துரு, சந்துரு, நம்ம பையனை பாருங்க சந்துரு. சந்துரு, எந்திரிங்க சந்துரு. சந்துரு, என் பொண்ணு கூட்டிட்டு வாங்க. காற்றை போல நீ வந்தாயே, சுவாசமாக நீ நின்றாயே, மார்பில் ஒரு உயிரே. சந்துரு, சந்துரு, இங்க பாருங்க சந்துரு, 2 குழந்தைங்களும் அவ்வளோ அழகா இருக்காங்க சந்துரு. ஒன்னு ராஜா, ஒன்னு ராணி கணக்குல 2 பேரும் அவ்வளோ அழகா இருக்காங்க சந்துரு. கண்ணு முழிச்சு பாருங்க சந்துரு. சந்துரு, தன்மை, 2 பிள்ளைங்களையும் சந்துரு மேல வைமா. அப்பயாவது அவன் கண்ணு முழிக்கிறானான்னு பாப்போம். சந்துரு, நம்ம பையனை பாருங்க, கண் முழிச்சு பாருங்க. நம்ம பையன் உங்களை மாதிரியே இருக்கான் சந்துரு. பாருங்க சந்துரு. தங்கம், அப்பா கிட்ட போ தங்கம். நீங்க 2 பேரும் பேசினாவது அப்பா கண்ணு முழிக்கிறாரான்னு பாப்போம். அப்பா கிட்ட போ தங்கம். வா வா என்னுயிரே, மீண்டும் ஒரு ஜனனம் கொடு.
வாடா என் மகனே தந்தை என பதவி கொடு. சிறியவன் தான் உலகின் பார்வையிலே. பெரியவன் தான் உந்தன் கண்களிலே. வா என் உயிரை மீண்டும் ஒரு ஜனனம் கொடு. வாடா என் மகனே தந்தை என பதவி கொடு. சிறியவன் தான் உலகின் பார்வையிலே. தன்மை, did you notice one thing? Chandru is little bit responding. அவர் பொண்ணை அவர்கிட்ட கொடுங்க. I think he will respond soon. செல்வமகள் அழுகை போல் ஒரு சில்லென்ற சங்கீதம் கேட்டதில்லை. உங்க அப்பா தான். நீ ஏதாவது பேசு. அப்பதான் உங்க அப்பா கண்டு முடிச்சோன்னு பாப்பாரு.